அன்பான குழந்தைகளுக்கு அன்பு வணக்கங்கள். அனைவரும் நலமா இருக்கீங்களா? சென்ற வகுப்புல டீச்சர் கொடுத்த பயிற்சிகளை எல்லாம் புத்தகத்தில் எழுதினீங்களா? நோட்டு புத்தகத்துக்கு மாற்றி எழுதினீங்களா? உங்கள் வகுப்பாசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்தீர்களா? சரி, ரொம்ப நல்லது. செய்த அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய உளமார்ந்த வாழ்த்துக்கள். இனி நாம அந்த பயிற்சிகளை இந்த வகுப்பின் இறுதியில பார்க்கலாம். குழந்தைகளே, GLPS கொங்காம்பரையை சார்ந்த 2 பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போமா? சுற்றுப்புற தூய்மையை பற்றியும் தனிநபர் சுத்தத்தை பற்றியும் 100 ஆண்டுகள் வாழ்ந்திடுவோம் என்ற தலைப்பில் கவிஞர் குல கதிரேசன் அவர்கள் எழுதிய கவிதை வரிகள் இதோ உங்களுக்காக. கண்ட கண்ட இடத்தில் வச்சு துப்ப கூடாது, கண்ட கண்ட இடத்தில் வச்சு துப்ப கூடாது, காலை வைத்து நிறுத்த அது நடக்க கூடாது, காலை வைத்து நிறுத்த அது நடக்க கூடாது, எச்சி தொட்டி எதற்கு இருக்கு மறக்க கூடாது, எச்சி தொட்டி எதற்கு இருக்கு மறக்க கூடாது, நாம் எந்த நோய் மண்டையிடம் கொடுக்க கூடாது, நாம் எந்த நோய் மண்டையிடம் கொடுக்க கூடாது, குப்பை பெருக்கி தொட்டியில கொட்டிட வேண்டும், குப்பை பெருக்கி தொட்டியில கொட்டிட வேண்டும், நம் குடும்ப தூய்மை காப்பதிலே முன்பிட வேண்டும், நம் குடும்ப தூய்மை காப்பதிலே முன்பிட வேண்டும், கழித்து நாம் துப்புரவாய் இருந்திட வேண்டும், கழித்து நாம் துப்புரவாய் இருந்திட வேண்டும், நம் கலகலப்பாய் பேசி நன்றாய் சிரித்திட வேண்டும், நம் கலகலப்பாய் பேசி நன்றாய் சிரித்திட வேண்டும், சோம்பல்தானே நோயனுக்கு முதல் படியாகும், சோம்பல்தானே நோயனுக்கு முதல் படியாகும், நமக்கு சுற்றுப்புற தூய்மைதான அடிப்படையாகும், நமக்கு சுற்றுப்புற தூய்மைதான அடிப்படையாகும், ஒன்றுபட்டு நாட்டை தூய்மையாக்கிட வேண்டும், ஒன்றுபட்டு நாட்டை தூய்மையாக்கிட வேண்டும், நோயே இல்லாமலே நூற்றாண்டுகள் வந்திட வேண்டும், நோயே இல்லாமலே நூற்றாண்டுகள் வந்திட வேண்டும், கண்ட கண்ட இடத்தில் துப்ப கூடாது, காலை வைத்து மிதித்து அது நடக்க கூடாது, கண்ட கண்ட இடத்தில் துப்ப கூடாது, காலை வைத்து மிதித்து அதில் நடக்க கூடாது. நன்றி, வணக்கம். என் பெயர் ஆல்வின். நான் கொங்காம்பரை LP பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். சுற்றுப்புற தூய்மை பற்றியும் தனிநபர் சுத்தத்தை பற்றியும் 100 ஆண்டுகள் வாழ்ந்திடும் என்னும் தலைப்பில் கவிஞர் குல கதிரேசன் அவர்கள் எழுதிய கவிதை வரிகள். கண்ட கண்ட இடத்தில் எச்சில் துப்ப கூடாது, கண்ட கண்ட இடத்தில் எச்சில் துப்ப கூடாது, நாம் காலை வைத்து மீத்து அதில் நடக்க கூடாது, நாம் காலை வைத்து மீத்து அதில் நடக்க கூடாது, எச்சில் தொட்டி எதற்கு இருக்கு மறக்க கூடாது, எச்சில் தொட்டி எதற்கு இருக்கு மறக்க கூடாது, நாம் எந்த நோய் மொண்டையிடம் கொடுக்க கூடாது, நாம் எந்த நோய் மொண்டையிடம் கொடுக்க கூடாது, குப்பை பெருக்கி தொட்டியிலே கொட்டிட வேண்டும், குப்பை பெருக்கி தொட்டியிலே கொட்டிட வேண்டும், நாம் குடும்ப தூய்மை காப்பதிலே முந்திட வேண்டும், நாம் குடும்ப தூய்மை காப்பதிலே முந்திட வேண்டும், கழித்தினாலும் துப்புரவாய் இருந்திட வேண்டும், கழித்து நாமும் துப்புரவாய் இருந்திட வேண்டும், நாம் கலகலப்பாய் பேசி நன்றாய் சிரித்திட வேண்டும், நாம் கலகலப்பாய் பேசி நன்றாய் சிரித்திட வேண்டும், சோம்பல்தானே நோயினுக்கு முதல் படியாகும், சோம்பல்தானே நோயினுக்கு முதல் படியாகும், நமக்கு சுற்றுப்புற தூய்மைதானே அடிப்படையாகும், நமக்கு சுற்றுப்புற தூய்மைதானே அடிப்படையாகும், ஒன்றுபட்டு நாட்டை தூய்மையாக்கிட வேண்டும், ஒன்றுபட்டு நாட்டை தூய்மையாக்கிட வேண்டும், நோயே இல்லாமல் நாம் நூற்றாண்டுகள் வாழ்ந்திட வேண்டும்,
இல்லாமல் நாம் நூற்றாண்டுகள் வாழ்ந்திட வேண்டும். கண்ட கண்ட இடத்தில் எச்சில் துப்ப கூடாது. கண்ட கண்ட இடத்தில் எச்சில் துப்ப கூடாது. நாம் காலை வைத்து மீத்து அதில் நடக்க கூடாது. நாம் காலை வைத்து மீத்து அதில் நடக்க கூடாது. நன்றி, வணக்கம். இப்போ உங்களுக்கு டீச்சர் ஒரு கதை சொல்ல போறேன். கதைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த கதை எங்க நடக்குது தெரியுமா? அழகான ஒரு காட்டுல நடக்குது. அந்த காடு ஒரு குட்டி கிராமத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. ரொம்ப பெரிய காடு இல்ல, ஒரு குட்டி காடு. அந்த கிராமத்தோட பேர் பூஞ்சோலை கிராமம். அந்த கிராமத்துல நிறைய கிராம மக்கள் வசித்திருந்தார்கள். காட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய செல்வங்களை நகரத்திற்கு சென்று விற்று வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். இந்த காட்டுல கண்ணப்பன் என்ற ஒரு வேடன் இருந்தார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய பூஞ்சோலை கிராமத்தோட பக்கத்தில் உள்ள அந்த குட்டி காட்டுக்கு போய் வலையெல்லாம் விரித்து அங்கே கிடைக்கக்கூடிய பறவைகளை கொண்டு போய் நகரத்தில் கொண்டு போய் விற்று விடுவார். பெரிய பெரிய ஆள்களெல்லாம் அந்த பறவைகளை வாங்கி கூண்டில் போட்டு வளர்ப்பார்கள். இது கண்ணப்பனுடைய தொழில். ஒரு நாள் கண்ணப்பன் வலையை எடுத்துக்கொண்டு அந்த காட்டுக்குள்ள போனார். அந்த காட்டுக்குள்ள ஒரு பழைய கட்டிடம் இருந்துச்சு. பாழடைந்த கட்டிடம் இருந்துச்சு. முன்பு எப்பொழுதோ யாரோ கட்டிவிட்ட கட்டடம். அந்த கட்டடத்துல பலவிதமான பறவைகள் வசித்து வந்தன. அந்த கட்டிடம், அதை சுற்றிலும் உள்ள மரங்கள், இதில் எல்லாமே பலவிதமான பறவைகள் வசித்து வந்தன. அந்த கட்டிடத்துக்கு இடையில தரையில சின்ன சின்ன வளையில எலிகள் எல்லாம் இருந்துச்சு. இப்படி பல்வேறு வகையான பறவைகளும், இது மாதிரி குட்டி குட்டி எலிகள், கீரிகள், முள்ளம்பன்றிகள் போன்ற குட்டி குட்டி விலங்குகளும் சந்தோஷமா அங்க வாழ்க்கை நடத்தி வந்தன. எந்தெந்த பறவை கூட்டங்கள்னு தெரிய வேண்டாமா உங்களுக்கு? டீச்சர் சொல்ற கவனிங்க. புறா கூட்டங்கள் இருந்துச்சு, பச்சை கிளி கூட்டங்கள் இருந்துச்சு, மரங்கொத்திகள் இருந்தன, மைனாக்கள் இருந்தன, செம்பூத்துகள் இருந்தன, சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் இருந்தன. நீர்ப்பறவைகள் கூட அந்த பாழடைந்த கட்டிடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு குளத்தில் வாழ்ந்து வந்தது. வாத்துகள், கொக்குகள், மீன் கொத்திகள் இவையெல்லாம் வாழ்ந்து வந்தது. அதே போல இரவு நேரத்தில் இரை தேடக்கூடிய சில பறவைகள் இருக்கின்றன. வௌவால்கள், ஆந்தைகள் இவைகள் கூட அந்த பாழடைந்த மண்டபத்திலையும் பக்கத்தில் உள்ள மரங்களிலும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. இப்படி பலதரப்பட்ட உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த குட்டி காட்டுக்கு கண்ணப்பன் வலையை எடுத்துக்கொண்டு வந்தார். வலையை நன்றாக பறவைகள் வரக்கூடிய இடத்தை பார்த்து விரிச்சு வச்சார். நிறைய தானியங்களையும் போட்டு வைத்தார். தானியங்கள் என்றால் பறவைகளுக்கு மிகவும் பிடிக்கும் தானே. அப்போ இவருடைய உத்தேசம் என்ன? தானியங்களை பார்த்து வரும் பறவைகள் வலையில் அமரும் பொழுது லபக் என்று வலையை தூக்கி பறவைகளை பிடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நல்ல வலையெல்லாம் விரிச்சு
தானியங்களை எல்லாம் போட்டு வச்சார். அதன் பிறகு ஒரு ஓரமா மரத்துக்கு பின்னாடி மறைந்திருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். கொஞ்சம் புறா கூட்டங்கள் வந்தன. கண்ணப்பன் நினைச்சபடியே இந்த புறா கூட்டங்கள் வானத்திலிருந்து பறந்து கீழே பார்த்தபோது நிறைய தானியங்கள். பாவம், அவைகளுக்கு வலை கண்ணுக்கு தெரியல. அதாவது இந்த தானியங்களை பார்த்த ஆசையில் வலையை கவனிக்கவில்லை. எல்லாம் ஒன்னா பறந்து வந்து அந்த வலைக்குள்ள உட்கார்ந்து தானியங்களை சாப்பிட்டது. அப்பதான் தலைவன் புறாவுக்கு டக்குன்னு கண்ணில் பட்டது. தோழர்களே, நாம் அனைவரும் சிக்கிவிட்டோம். இதோ பாருங்கள், ஒரு வலை விரிக்கப்பட்டுள்ளது. என்ன செய்வது என்று தலைவன் புறா கூறியது. மற்ற புறாக்கள் கலங்கவில்லை, தைரியமாக இருந்தன. அந்த புறாக்கள் ஒன்று சேர்ந்து என்ன சொல்லிச்சு தெரியுமா? தலைவரே, கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பறக்கலாம், ஒரே நேரத்தில் உயரலாம் அப்படின்னு சொல்லிச்சு. தலைவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, எவ்வளவு நல்ல தோழர்கள், ரொம்ப சந்தோஷம். சரி, ஒன்றாக நாம் என்ன செய்யலாம், பறக்கலாம் என்று சொல்லி தலைவனும் மற்ற புறாக்களும் என்று ஒன்றாக பறந்தது. அந்த வலையை அப்படியே தூக்கி கொண்டு வான்வழியாக பறந்து அந்த பாழடைந்த மண்டபத்துக்கு வந்தது. இரவு அங்குதான் அவை தங்கும். பாழடைந்த மண்டபத்துக்கு வந்து அந்த மண்டபத்தில் எல்லாரும் தரை இறங்கின. உடனே இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க இல்லையா, அதனால அந்த மண்டபத்தில் தங்கி இருந்த எலிகள் இருக்கு இல்லையா, வலைகளில் எல்லாம் எலிகள் தங்கி இருந்தனேன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எலிகள் எல்லாம் கூட்டத்தோட வந்து, ஐயோ நமது புறா கூட்டம் வலைக்குள்ள மாட்டி இருக்கே, வாங்க வாங்க எல்லாத்தையும் கடிச்சு முறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா எலி கூட்டங்களும் வந்து அந்த வலையெல்லாம் கடிச்சு புறாக்களை எல்லாம் சுதந்திரமாக்கியது. குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சுதா? பிடிச்சது இல்லையா? புறாக்கள் எப்படி தப்பித்தன? புறாக்கள் தப்பிக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? குழந்தைகளே, இந்த புறாக்கள் எல்லாம் ஒருமையாக ஒரு தலைவனின் கீழ் ஒரே மனதுடன் செயல்பட்டதால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த வலையில் இருந்து தப்பித்தார்கள். வேடனிடமிருந்தும் தப்பிக்க முடிந்தது. இல்லைனா இந்த புறா கூட்டங்கள் எல்லாம் நகரத்துக்கு போய் யாராச்சும் ஒவ்வொருத்தர் வாங்கிட்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் கூண்டில் வச்சு வளர்த்தி இருப்பாங்க. அது எவ்வளவு துன்பமான ஒரு செயல், அப்படித்தானே? நம்மளை எல்லாம் கூட்டுக்குள்ள போட்டு வச்சா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதே வருத்தம் தானே அந்த புறாக்களுக்கும் இருக்கும். சுதந்திரம் தான் நமக்கு நல்லது, சுதந்திரம் தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ ஒற்றுமையா இருந்தங்காட்டி அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. இல்லைன்னா நான் பறக்க மாட்டேன், நீ வேணா பற அப்படின்னு சொல்லி தமிழ் சண்டை போட்டிருந்தால் அங்கு வேற்றுமையும் வந்திருக்கும். அவர்கள் யாராலும் தப்பித்திருக்கவும் முடியாது. அப்போ ஒற்றுமைதான் அவர்களை காப்பாற்றியது. எனவே ஒற்றுமைதான் சின்ன உயிர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிர்களுக்கும் பலத்தை கொடுப்பது ஒற்றுமைதான். தனித்தனி எண்ணங்கள் சிறந்ததாக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் சிறக்க வேண்டும்,
நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஒற்றுமை வேண்டும். நம் அனைவருக்கும் என்ன வேண்டும்? ஒற்றுமை வேண்டும் என்பதைத்தான் இந்த கதை சொல்கிறது. புறாக்கள் மட்டுமல்ல, அங்குள்ள சின்ன சின்ன உயிரினங்கள் கூட அவர்களை நேசித்து ஒற்றுமையா கொண்டு போச்சு. அதனால தானே அந்த எலி கூட்டங்கள் வந்து வலையெல்லாம் கடிச்சு கிழிச்சுது. அதனால தானே அவங்களால தப்பிக்க முடிந்தது. அப்போ அந்த பாழடைந்த மண்டபம் போல உள்ள நமது நாடுன்னு வச்சுக்கலாம். இந்திய நாட்டுல பல்வேறு விதமான இனத்தில் உள்ளவர்கள், ஜாதி உள்ளவர்கள், மதம் உள்ளவர்கள், பல்வேறு விதமான உணவை உட்கொள்பவர்கள், பல்வேறு விதமான பண்பாடுகளை கொண்டுள்ளவர்கள், பல்வேறு விதமான கலாச்சாரங்களை கொண்டுள்ளவர்கள், பல விழாக்களை கொண்டாடுபவர்கள் என்றெல்லாம் இருந்தாலும் நாம் அனைவரும் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்து, உதவி செய்து, ஒற்றுமையுடன் ஒரு மனதுடன் வாழ வேண்டும். துன்பம் என்று வரும் பொழுது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். பகைவரை வெல்ல ஒற்றுமைதான் ஆயுதம். இந்த உண்மையை நீங்க அனைவரும் புரிஞ்சுக்கணும். கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி குழந்தைகளே, நாம சென்ற வகுப்புல கொடுத்த பயிற்சிகள் பக்கம் 45ல என்னெல்லாம் பயிற்சிகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எழுதி அனுப்பினீங்க அப்படின்னு சொன்னீங்க தானே? டீச்சர் ஒரு முறை அந்த பயிற்சிகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டி சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் கவனமா பாடப்புத்தகத்தையே கவனிக்கணும். நான் சொல்வதும் நீங்கள் எழுதியதும் சரியாகத்தான் இருக்கிறதா அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அன்பு குழந்தைகளே, சென்ற வகுப்பில் சொன்ன செயல்பாடுகளுக்கான சரியான பதில்களை டீச்சர் உங்களுக்காக இப்போ வாசித்து கொடுக்கிறேன். பக்க எண் 45. அதில் முதல்ல தேச ஒற்றுமையை வலியுறுத்தி ஊர்வலம் செல்வதற்கு முத்திரை வாக்கியங்கள் தயார் செய்யுங்கள். இந்த செயல்பாடு தானே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. மனிதரில் ஒற்றுமை வேண்டும் வேண்டும் என்று கொடுத்துருக்காங்க. இனி அடுத்தது டீச்சர் எழுதிய 4 எண்ணம் வாசிக்கிற கவனிங்க. நீங்க வேறு முத்திரை வாக்கியங்கள் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, அது கூட இதையும் சேர்த்து எழுதி வைத்து கொள்ளலாம். வேண்டாம் வேண்டாம் சாதி பிரிவினை வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் சாதி பிரிவினை வேண்டாம். அடுத்தது இந்தியர் அனைவரும் ஒன்றே என்போம். இந்தியர் அனைவரும் ஒன்றே என்போம். அடுத்தது தோழமைக்கு தோள் கொடுப்போம். தோழமைக்கு தோள் கொடுப்போம். அடுத்தது நாட்டுக்காக கடமையை செய்வோம். நாட்டுக்காக கடமையை செய்வோம். இது முத்திரை வாக்கியங்கள். அடுத்ததாக சரியான எழுத்தை கண்டுபிடிக்க சொல்லி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறாங்க, ஒரு 10 கொடுத்துருக்குறாங்க, அப்படித்தானே? அதில் சில எழுத்துக்கள் விட்டு போயிருக்கு. அந்த எழுத்துக்கள் கீழே கொடுத்துருக்காங்க. டீச்சர் அதை வாசிக்கிறேன், கவனிங்க. அந்த விட்டு போன எழுத்துகள் மட்டும் சிவப்பு நிறத்தில் டீச்சர் கொடுத்துருக்கேன். நீங்க எழுதினதும் இதுவும் சரியா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். குழந்தைகள் நம் நாட்டின் கண்கள். அவர்கள் வளர்ந்து வரும் நாளைய தலைவர்கள். தோழமையுடன் கடமையை செய்வது நன்று. அவர்களிடம் வேற்றுமையை உருவாக்காமல் ஒற்றுமையுடன் வாழும் வழிகளை எடுத்துக்
கூற வேண்டும். அப்படியென்றால் அவர்கள் விலங்குகளைப் போல் அல்லாமல் மகிழ்ச்சியுடன் இந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வர். தவறுகளை மறப்போம், மன்னிப்போம். குழந்தைகளே, அடுத்ததாக பள்ளியில் நடைபெறும் சுதந்திர தின விழா நிகழ்ச்சி நிரலை வரிசைப்படுத்துங்கள் என்ற செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் வரிசை தவறி கொடுத்துள்ள நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்த சொல்லியிருந்தேன். இதோ பாருங்கள், நீங்கள் இது போலத்தானே வரிசைப்படுத்தி இருக்கிறீர்கள். இறை வணக்கம், முதல்ல போனதும் இறை வணக்கம் இருக்கும். அது முடிந்து சுதந்திர தின விழாவுக்கு கொடி ஏற்றுதல் நடைபெறும். இறை வணக்கம், கொடி ஏற்றுதல். அடுத்தது கொடி பாடல் பாடுவாங்க. கொடியை வணங்கி கொடி பாடல் பாடுவாங்க. அடுத்ததாக உறுதிமொழி, தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வாழ்த்துரை, தலைமை ஆசிரியரோ அல்லது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரோ வேறு பல ஆசிரியர்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துரை சொல்லுவாங்க. அடுத்து பரிசளிப்பு. நீங்கள் பள்ளி போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்றிருந்தால் அந்த குழந்தைகளுக்கான பரிசளிப்பு விழா நடைபெறும். அதை முடிந்து இனிப்பு வழங்குதல், அனைவருக்கும் இனிப்பு வழங்குவாங்க. கடைசியாக தேசிய கீதம் பாடி விழாவை நிறைவு செய்வார்கள். இந்த வரிசையில் தானே அனைவரும் எழுதியுள்ளீர்கள். யாரேனும் வரிசை தவறு எழுதியிருந்தால் சரி செய்து எழுதிக் கொள்ளலாம். அடுத்து பக்கம் 46 எடுங்கள். அதில் இரண்டாம் எழுத்து ஒரே போல் வரும் சொற்களை பாடலில் இருந்து எழுதுங்கள் அப்படின்னு உள்ள செயல்பாடு. எடுத்துக்காட்டாக இங்கே ஏற்கனவே செங்கல் பொங்கும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அது போக இரண்டாம் எழுத்து ஒன்றி வரக்கூடிய வேறு சில சொற்கள் கவனிங்க. கன்யா, உன்னிடின். அதில் பாருங்க, காவுக்கு பக்கத்தில் இன், ஊவுக்கு பக்கத்தில் இன் வந்திருக்கு. அது போலவே மின்னிடும், பொன்னினும். இதிலும் இரண்டாவது எழுத்து இரண்டுமே இன், இன் என்று வந்துள்ளது. அப்போ இந்த 4 வார்த்தைகளின் இரண்டாம் எழுத்தும் இன், இன் என்று தொடங்குகிறது. அடுத்தது பாருங்க, செங்கல் பொங்கும். இது நம்ம பாட புத்தகத்தில் உள்ளது. அப்புறம் கண்டுபிடித்தது எது? அங்கம், தங்கம். இங்கு என்று வந்திருக்குது இல்லையா. இந்த 8 வார்த்தைகளும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்கள். இன்னும் நீங்க கண்டுபிடிச்சிருந்தா எனக்கு அனுப்பி கொடுக்கலாம். அடுத்ததாக நமது பள்ளியில் நடக்க இருக்கும் சுதந்திர தின விழாவுக்கு ஒரு அழைப்பிதழ் தயாரிக்க சொல்லியிருந்தேன். அப்படித்தானே? தயாரிச்சிங்களா? சரி, இப்போ டீச்சர் ஒரு அழைப்பிதழ் தயாரிச்சிருக்கேன். இதை கவனிங்க. சுதந்திர தின விழா அழைப்பிதழ். இடம் பள்ளி வளாகம். தேதி 15/8/2020 சனிக்கிழமை. நேரம் காலை 9 மணி. அன்புடையீர், நமது இந்திய பெருநாட்டின் 74வது சுதந்திர தின விழா கொண்டாட நம் பள்ளிக்கு வருகிற 15ஆம் தேதி காலை 9 மணிக்கே வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவன் யார் தயாரிக்காங்களோ அவர்களுடைய பெயரை கீழே போட்டுக்கொள்ளலாம். இது ஒரு உதாரண சுதந்திர தின விழா அழைப்பிதழ். இதைவிட மிகவும் நன்றாக எழுதியிருந்தால் உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். மட்டுமில்லாமல் அந்த அழைப்பிதழை எனக்கு அனுப்பித்தரவும் வேண்டும். இனி அடுத்த வகுப்பில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி.